பிரைஸ்லார்ட். உங்க எல்லாரையும் பார்த்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த ஞாயிற்றுக்கிழமை காலையிலே வந்திருக்கிற உங்க எல்லாரையும் இயேசுவின் நாமத்திலே நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் உங்க எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. முதலாவது இந்த 24வது சங்கீதத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி, இது எழுதப்பட்ட பின்னணியை, அது பேக்ரவுண்ட பார்க்கணும். எந்த சூழ்நிலையில இந்த சங்கீதத்தை பாடுனாங்க அப்படின்னு. இந்த சங்கீதத்தை எப்ப பாடினாங்க அப்படின்னா, இந்த எபூசியர்ன்ற ஒரு கானானிய கூட்டம் வந்துச்சு. அந்த கானானிய கூட்டத்தை தாவீது வென்று பெரும் பட்டணமாகிய எருசலேம கைப்பற்றினாரு. அப்ப அந்த எருசலேம கைப்பற்றினது அப்ப இந்த பாடின இந்த பாட்டு தான் இந்த சங்கீதம். இந்த யோசுவா கூட அந்த எருசலேம கைப்பற்றல. ஆனா தாவீது அதை கைப்பற்றி அதை தாவீதின் நகரமாக்கினார்னு வாசிக்கிறோம். அப்ப தாவீதின் நகரமாக்குனதுக்கு அப்புறம் இந்த உடன்படிக்கை பெட்டி, ஆர்க் ஆஃப் கவனன்ட், அது முதலாவது அந்த உடன்படிக்கை பெட்டி ஆசரிப்பு கூடாரத்துல இருந்துச்சு, கில்கால்ல இருந்துச்சு. அது நம்ம யோசுவா 4ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறோம். அதுக்கப்புறம் கில்கால்ல இருந்து சீலோவுக்கு கொண்டு வரப்பட்டது, யோசுவா 8ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறோம். அதுக்கப்புறம் அது பெத்தேலுக்கு வரவழைக்கப்பட்டதுன்னு பாக்குறோம், நியாயாதிபதிகள் 8ஆம் அதிகாரத்துல. அதுக்கப்புறம் இப்ப எருசலேமுக்கு வந்திருக்கு. அப்ப எருசலேமுக்கு இந்த உடன்படிக்கை பெட்டிய அவங்க ஆலயத்துக்கு கொண்டு போகும்போது பாடின ஒரு சங்கீதம் தான் இந்த 24வது சங்கீதம். அப்ப இதை நீங்க புரிஞ்சுட்டு படிக்கும் போது இது நல்லா உங்களுக்கு புரியும். இந்த உடன்படிக்கை பெட்டியில என்ன இருந்துச்சுன்னா 3 காரியம் இருந்துச்சு. முதலாவது உடன்படிக்கை பெட்டியில என்ன இருந்துச்சு, 10 கற்பனைகள் அடங்கிய அந்த 2 கற்பலைகள் இருந்துச்சு. 2வது அந்த மன்னா வைக்கப்பட்ட ஒரு பானை. 3வது ஆரோனுடைய கோல். இந்த 3 காரியம் இருந்துச்சு. இந்த 10 கற்பனைகள் வைக்கப்பட்ட கற்பனைகள் சொன்னால, அந்த 10 கற்பனை நம்ம எப்படி நடக்கணும், ஆண்டவருக்கு முன்னாடி எப்படி நடக்கணும் என்ற தெரியக்கூடிய ஒரு வழிகாட்டியா நமக்கு இருக்கு. 2வது அந்த மன்னா வைக்கப்பட்ட பானை. மன்னா அப்படின்றது ஆவிக்குரிய பிரகாரமாகவும் உலக பிரகாரமாகவும் ஆண்டவர் நம்மை அனுதினமும் போஷிக்கக்கூடிய அந்த ஒரு ஆகாரம் மன்னா. 3வது ஆரோனுடைய கோல். அந்த ஆரோனுடைய கோல் வந்து ஒரு சாதாரண ஒரு குச்சி, ஒரு ஜீவன் இல்லாத கோல், ஒரு நீளமான ஒரு குச்சி, அது ஜீவன் இல்லாத செத்துது. ஆனா அந்த ஆரோனுடைய கோல் துளிர்த்தது என்று பார்க்கிறோம். எதனால ஆரோனுடைய கோல் துளிர்த்தது? ஆண்டவரால் ஏற்படுத்தப்பட்ட ஊழியக்காரன் ஆரோன். அவருடைய ஊழியத்தை உறுதிப்படுத்தும்படியாகவும் அவருடைய சுதந்திரத்தை உறுதிப்படுத்தும்படியாகவும் ஆரோனுடைய கோல் துளிர்த்தது என்று பார்க்கிறோம். இந்த 3 காரியம் தான் உடன்படிக்கை பெட்டியில இருந்துச்சு. இன்னொன்னு, அந்த ஆரோனுடைய கோல் ஒரு செத்து போன ஒரு கோல், ஒரு நீளமான குச்சி, ஜீவனில்லாத குச்சி, அது துளிர்த்ததுன்னு பார்க்கிறோம், ஸ்ப்ரவுட்டட். அது எதனாலன்னா அந்த ஆரோனுடைய கோல் உடன்படிக்கை பெட்டிக்குள்ள வந்த போது, அப்ப தேவ பிரசன்னத்துக்குள்ள வரும்போது, அதே போல நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய ஜீவிதத்துல என்ன பிரச்சனை இருந்தாலும், என்ன போராட்டம் இருந்தாலும், அதை நம்முடைய உடன்படிக்கை பெட்டிக்கு கொண்டு வரும்போது, தேவ பிரசன்னத்துக்கு கொண்டு வரும்போது, எப்படி ஆரோனுடைய கோல் துளிர்த்ததோ அதே போல நம்முடைய வாழ்க்கையை துளிர்க்கும். அது பூக்கும், காய்க்கும், கனி தரும், ஒரு புது வாழ்க்கை அமையும். ஆனா நம்ம என்ன பண்ணோம்? தேவனுடைய பிரசன்னத்துக்குள்ள நம்முடைய பிரச்சனை கொண்டு வரணும். எப்படி ஆரோனுடைய கோல் உடன்படிக்கை பெட்டிக்குள்ள போன போது துளிச்சதோ, நம்முடைய எல்லா போராட்டங்களும் நீங்கி நம்முடைய வாழ்வு செழிக்கணும்னா நம்ம என்ன பண்ணணும்? நம்முடைய பிரச்சனைகள் எல்லாம் எங்க கொண்டு வரணும்? ஆண்டவருடைய பிரசன்னத்துக்குள்ள கொண்டு வரணும். அப்படி இருக்கும்போது நிச்சயமா நம்மளோட வாழ்க்கையில ஒரு பெரிய செழிப்பு உண்டாகும். இப்போ உங்க வாழ்க்கையில ஒரு குறிப்பிட்ட பிரச்சனையில நீங்க மாட்டிட்டு இருக்கலாம். இந்த பிரச்சனையில என்ன ஆகுமோ, இது எப்படி முடியுமோ, என்ன நடக்குமோ, எப்படி இது முடியுமோ ஒண்ணுமே தெரியாம இருக்கலாம். அப்படிப்பட்ட சூழ்நிலை நீங்க கவலைப்படாதீங்க. இந்த ஆரோனுடைய கோல் உடன்படிக்கை பெட்டிக்குள்ள கொண்டு வந்த போது துளிர்த்தது போல, நீங்களும் உங்களோட பிரச்சனைகள் பாரத்தெல்லாம் ஆண்டவருடைய சமூகத்துல கொண்டு வரும்போது உங்களுடைய வாழ்க்கை துளிர்க்கும், அது பூக்கும், காய்த்து கனி தரும், ஒரு உயிரற்ற ஒரு வாழ்க்கை, ஒரு உயிருள்ள வாழ்க்கையா மாறும். கர்த்தர் உங்க எல்லாரையும் ஆசீர்வதிப்பாரு. இந்த வேளையில ஒரு விஷயம், உங்களோட பிரச்சனை எல்லாம் ஆண்டவர் சமூகத்துல கொண்டு வருவோமா? நம்ம என்ன பிரச்சனை இருந்தாலும், ஆண்டவரே என்னுடைய எல்லா பாரங்கள் பிரச்சனைகள்லாம் உங்க சமூகத்துல கொண்டு வரேன்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட ஒரு நிமிஷம் எல்லாரும் ஒப்பு கொடுப்போமா? நம்ம பாரத்தை எல்லாம் ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுக்கும் போது, பிரச்சனைகள்லாம் ஆண்டவர்கிட்ட சொல்லும் போது, நிச்சயமா கர்த்தர் ஒரு பெரிய விடுதலை தர வல்லமையுள்ள தேவனா இருக்காரு. இப்ப இந்த உடன்படிக்கை பெட்டிய இவங்க என்ன பண்றாங்க? தேவாலயத்துக்கு கொண்டு போறாங்க. அந்த தேவாலயத்துக்கு கொண்டு போகும்போது பாடின பாட்டு தான் இந்த 24வது சங்கீதம். இந்த தேவாலயம் எங்க இருக்குன்னா, இவங்க மலை மேல இருக்குது. தேவாலயம் மலை. இவங்க மலை அடிவாரத்திலேருந்து தேவாலயத்துக்கு மேல ஏறி போறாங்க. அப்ப இந்த பாட்டை பாடிட்டு போறாங்க, இந்த சங்கீதத்தை. அப்ப தேவாலயத்துக்கு கீழே அடிவாரத்திலேருந்து மலையில ஒரு ஊர்வலமா போறாங்க. ஊர்வலமா போகும்போது இந்த உடன்படிக்கை பெட்டி எடுத்துட்டு போறாங்க. லேவியர் போறாங்க, ஆசாரியர் போறாங்க, எல்லா ஜனங்களும் போறாங்க. ஒரு சந்தோஷமான ஊர்வலம், ஒரு மகிழ்ச்சியான ஊர்வலம். அந்த சந்தோஷமா போகும்போது இந்த உடன்படிக்கை எடுத்துட்டு போகும்போது பாடின ஒரு பாட்டு.
இந்த மலை அடிவாரத்திலேருந்து அவர் மேல போற ஒரு அனுபவம் நம்மளுடைய ஜீவித்துல நம்ம அடிவாரமான ஒரு அடிமட்டத்துல இருக்கலாம். நம்மளுடைய ஜீவித்துல ஒரு முன்னேற்றமே இல்லாம இருக்கலாம். நம்மளுடைய வாழ்க்கையில ஒரு கீழ்த்தரமான வாழ்க்கையில இருக்கலாம். ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு முன்னேற்றமே இல்லாம இருக்கலாம். நம்ம மேலே மேலே போகாத அனுபவம் இருக்கலாம். ஒரே இடத்திலேயே நம்ம தடுத்துட்டு இருக்கலாம். அந்த மாதிரி சமயத்துல நம்ம என்ன பண்ணோம், நம்முடைய பிரச்சனையை என்ன பண்ணோம், உடன்படிக்கை பெட்டிக்குள்ள கொண்டு வரும்போது நிச்சயமா கர்த்தர் என்ன பண்ணுவாரு, நம்முடைய வாழ்க்கையை நம்ம ஆசீர்வதிப்பாரு. அப்ப இந்த சங்கீதம் என்ன சொல்றதுன்னா, நம்முடைய வாழ்க்கையில நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில முன்னேறணும்னா சில ஆலோசனையை சொல்லுது. 2வது, நமக்கு வாழ்க்கை தந்த ஆண்டவர் எப்படிப்பட்டவர் அப்படின்றதையும் இந்த சங்கீதத்துல வாசிக்கிறோம். இப்ப இந்த சங்கீதம் முக்கியமா என்ன சொல்றதுன்னா, இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்ம முன்னேறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னு சொல்லுது. 2வது, நமக்கு வாழ்க்கை கொடுத்த ஆண்டவர் எப்படிப்பட்டவர் அப்படின்னு சொல்லுது. அப்ப நம்ம ஒரு தாழ்வான மேல போகாம ஒரு தாழ்வான இடத்துல தடுத்து கொண்டிருக்காம ஆவிக்குரிய வாழ்க்கையில முன்னேறதுக்கு சில ஆலோசனை இந்த சங்கீதத்துல பார்க்கலாம். அது மட்டும் இல்ல, இந்த 6ஆம் வசனத்திலையும் 10ஆம் வசனத்திலையும் முடிவுல ஒரு வார்த்தை வந்து சேலா. சேலான்றதை பத்தி நான் ஒரு ஈவினிங் சர்வீஸ்ல முன்னாடி ஒரு நாள் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். சேலா அப்படின்னா எங்கெங்கெல்லாம் சேலான்னு வருதோ நம்ம அப்படியே ஸ்டாப் பண்ணிடணும். உடனே படிக்க கூடாது. நிறுத்தணும், நிதானிக்கணும், சிந்திக்கணும், தியானிக்கணும். அதுக்கு முன்னாடி இருக்க வசனத்தை பார்க்கணும். அந்த காலத்துல இஸ்ரவேல் என்ன பண்ணுவாங்க, இந்த சேலான்னு வந்தோடனே எல்லாரும் சைலண்ட் ஆயிடுவாங்க. அதுக்கப்புறம் சிலவங்க எக்காலத்தை எடுத்து ஊதுவாங்க. அதுக்கப்புறம் அவங்களோட குரலை தாழ்த்தி பாடுவாங்க. சில சமயம் சத்தத்தை உயர்த்தி பாடுவாங்க. அதுக்கப்புறம் சைலண்ட் ஆயிடுவாங்க. அப்ப அதுதான் இந்த சேலா. அப்ப எங்கெங்கெல்லாம் சேலான்னு வருதோ அப்ப நிறுத்தி நம்ம நிதானிச்சு தியானிக்கணும். அப்ப இந்த 6ஆம் வசனத்திலையும் 10ஆம் வசனத்திலையும் நம்ம நிறுத்தி நிதானிக்கணும். ஆண்டவர் என்ன சொல்லியிருக்காரு, அதுதான் சேலா. அது மட்டும் இல்ல, இன்னொரு அர்த்தம் இருக்கு சேலாக்கு, என்றென்றைக்கும், ஃபார் எவர். அப்ப சேலான்றா என்றென்றைக்கும். அப்ப என்றென்றைக்கும் கர்த்தர் நமக்கு ராஜாதி ராஜாவா இருக்காரு. என்றென்றைக்கும் நம்மோடு இருக்கிறாரு. என்றென்றைக்கும் கர்த்தருடைய சமூகத்துல வரும்போது நம்ம என்ன பண்ணணும், ஆண்டவருடைய வசனத்தை தியானிக்கணும். என்றென்றைக்கும் அவர் வசனத்தை தியானிச்சு நிதானமா ஆவிக்குரிய ஜீவித்துல நடக்கணும். அதுதான் இந்த சேலா. இப்ப நான் உங்களுக்கு இந்த சங்கீதத்தோட பின்னணியை சொல்லிட்டேன். இந்த உடன்படிக்கை பற்றிய மலை அடிவாரத்திலேருந்து தேவாலயம் மேல இருக்கு. எடுத்துட்டு போகும்போது பாடின ஒரு பாட்டு தான். அதுல இவங்க கேட்ட கேள்வியும் அந்த பதிலும் தான் இருக்கு. நமக்கு வாழ்க்கை தந்த ஆண்டவர் எப்படிப்பட்டவர்ன்றதையும் இந்த சங்கீதத்துல வாசிக்கலாம். இப்ப இந்த சங்கீதத்தை வாசிக்கும் போது நமக்கு புரியும். நீங்க வாசிக்கும் போது நீங்க மைண்ட்ல என்ன வச்சிருக்கணும், இப்ப உடன்படிக்கை பற்றியே இவங்க எடுத்துட்டு போறாங்க, மலை அடிவாரத்திலேருந்து தேவாலயத்துக்கு எடுத்துட்டு போறாங்க. 2வது, ஆண்டவர் எப்படிப்பட்டவர்னு சொல்றாரு. இப்ப இதை புரிஞ்சுக்கிட்டு இப்ப வாசிக்கும் போது நம்மளுக்கு நல்லா புரியும். 24ஆம் சங்கீதத்தை எடுத்துக்கோங்க. 1வது வசனம், பூமியும் அதன் நிறைவும் உலகமும் அதில் உள்ள குடிகளும் கர்த்தருடையது. பாருங்க, இந்த உலகம், இந்த பூமி, நிறைவு எல்லாமே ஆண்டவர் தான். எல்லாம் ஆண்டவர் எடுத்து நம்மளோட ஞானமா இருக்கட்டும், நம்மளோட வீடா இருக்கட்டும், நம்மளோட சொத்தா இருக்கட்டும், எல்லாமே இருக்கு. என்னென்னலாம் இருக்குதோ, நம்மளோட வருமானம், வருங்காலம், நம்மளோட பாக்கெட்ல இருக்க மணி பர்ஸ், நம்மளோட ஏடிஎம் கார்டு, பேங்க் பாஸ்புக் எல்லாமே ஆண்டவருக்கு தான் சொந்தம். இந்த உலகத்துல நமக்கு ஒண்ணுமே இல்லை. அப்ப முதலாவது இந்த சங்கீதம் என்ன சொல்றது, நம்முடைய ஆண்டவர் உரிமையாளர், எல்லாவற்றுக்கும் சொந்தமான உரிமையாளர். நாம் எல்லாரும் கிரானக்காரர்கள், ஸ்டுவர்ட். அப்ப நம்முடைய ஆண்டவர் என்ன, ஒரு உரிமையாளர், எல்லாவற்றுக்கும் சொந்தமானவர். இந்த உலகமே அவருடையது, பரலோகமும் அவருடையது, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் அவர்கிட்ட கொடுக்கப்பட்டிருக்குது. உலகத்தில் இருக்கிறது எல்லாம் அவர்தான். இந்த உலகத்துல நம்ம பெருமை பாராட்ட நம்மளுக்கு ஒண்ணுமே கிடையாது. இந்த உலகத்துல இது எனக்கு சொந்தம், இது எனக்கு சொந்தம்னு சொல்லி நம்ம பற்றி கொண்டு ஜீவிக்க ஒண்ணுமே கிடையாது. ஏன்னா உரிமையாளர் ஆண்டவர். நம்மகிட்ட எல்லாத்தையும் ஆசீர்வாதத்தை ஒப்பு கொடுத்திருக்கிறாரு. நமக்கு உலக பிரகாரமா ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறாரு, படிப்பை கொடுத்திருக்கிறாரு, வீட்டை கொடுத்திருக்காரு, பிள்ளைகளை கொடுத்திருக்காரு. ஆனா அவங்களை எல்லாம் உண்மையா விசாரிக்கக்கூடிய ஒரு உக்கிரானக்காரர்களா நம்ம. அப்ப ஆண்டவர் கொடுத்த எல்லாத்தையும் நம்ம உண்மையா விசாரிக்கிறோமா? ஆண்டவர் கொடுத்த எல்லாத்தையும் உண்மையா பாதுகாக்கிறோமா? ஆண்டவருக்கு உண்மையா இருக்கிறோமா? அது மட்டும் இல்ல, ஆண்டவர் கொடுத்த எல்லாத்தையும் ஒரு காலத்துல ஆண்டவருக்கு கணக்கும் ஒப்புவிக்கிறோம் நம்ம. அப்படிப்பட்ட ஒரு உக்கிரானக்காரர்களா நம்ம. அப்ப உரிமையாளரா நம்ம ஜீவிக்க கூடாது. நம்ம உரிமையாளர் ஆண்டவர். அப்ப நம்ம எப்படி ஜீவிக்கணும்? உக்கிரானக்காரர்களாக ஜீவிக்கணும். ஆண்டவர் உரிமையாளரா இருக்கிறது போல நம்ம எப்படி இருக்கணும்? உக்கிரானக்காரர்களால் ஜீவிக்கணும். அதனால நம்ம உரிமையாளரா ஜீவிக்க கூடாது, உக்கிரானக்காரர்களால ஜீவிக்கணும். அப்ப இந்த உலகத்துல எல்லாமே நீங்க சொல்ல, ஆண்டவரே எனக்கு கொடுத்த எல்லாமே உங்களோட தான் ஆண்டவரே, என்கிட்ட ஒண்ணுமே இல்லை, எல்லாம் ஆண்டவர்னு சொல்லி நம்ம ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து நம்ம ஜீவித்த வாழும்போது நிச்சயம் ஆசீர்வாதமா இருக்கும். அப்ப வானத்தின் ஆசீர்வாதங்கள் வழிந்தோடும் வாய்க்கால்களாக நம்ம இருக்கணுமே ஒழிய, ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தெல்லாம் அதை வந்து அடக்கி ஆண்டு அனுபவிக்கக்கூடிய ஒரு அணைக்கட்டுகளாக நம்ம இருக்கக்கூடாது. நம்ம
ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாதத்தை என்ன பண்ணணும், மற்றவங்களுக்கு கொடுத்து நம்ம ஆண்டவருக்காக ஜீவிக்கணும். ஆண்டவருக்காக உண்மையா ஜீவிக்கணும். ஒரு உக்கிரானக்காரர்களாக ஜீவித்து ஒரு நாள்ல என்ன பண்ணணும் பரப்படுறோம், நம்ம ஆண்டவருக்கு கணக்கு ஒப்புவிக்க போறோம். அப்ப விசாரணை செய்யறது, பாதுகாக்கிறது, கடைசியில கணக்கு ஒப்புவிக்கிறது நம்மளோட கடமை. டியூட்டி ஆஃப் த ஸ்டூவர்ட்ஸ் ஆர் டேக்கிங் கேர், ப்ரொடெக்ட் அண்ட் அக்கௌண்ட். அப்ப நம்ம எப்படி இருக்கணும், நம்ம உரிமையாளருக்கு உண்மையா ஜீவிக்கணும். நம்ம ஆண்டவருக்கு உண்மையா ஜீவிக்கிறோமா, ஆண்டவர் நமக்கு ஒரு பிள்ளைங்களை கொடுத்திருந்தா அந்த பிள்ளையை உண்மையா ஆண்டவருக்காக வளர்க்குறோமா, ஆண்டவரை பத்தி அவங்களுக்கு சொல்றோமா, நமக்கு ஆண்டவர் ஒரு வேலையை கொடுத்தா அந்த வேலையில நம்ம உண்மையா செய்யறோமா, எப்படி நம்ம ஆண்டவருக்கு உண்மையா ஜீவிக்கிறோம் அப்படின்றத பார்க்கணும். உரிமையாளருக்கு நம்ம உண்மையான உக்கிரானக்காரர்களாக ஜீவிக்கும் போது கர்த்தர் நிச்சயம் நம்மள ஆசீர்வதிப்பாரு. இந்த நம்ம கையில ஒண்ணுமே இல்லை, பொதுவா உலகத்தார் சொல்லுவாங்க என்னோட கையில ஒண்ணும் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. அது உண்மை அப்படிதான். ஏன்னா நம்ம கையில எதுவுமே இல்லை, எல்லாமே ஆண்டவர் கையில தான் இருக்கு. நாளைக்கு என்ன நடக்கும்னு நமக்கு தெரியாது. எல்லாம் நம்மளோட ஃபியூச்சர் என்னன்னா எல்லாம் வருங்காலங்களும் மட்டும் இல்ல, இந்த நிகழ்காலம் எல்லாமே ஆண்டவர்கிட்ட இருக்கு. ஆண்டவருக்கு எல்லாம் தெரியும். அப்ப நம்ம ஜீவித்த ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து ஜீவிக்கணும். ஏன்னா ஒவ்வொரு நாளும் நம்ம புதுசா பாக்குறோம்னா அது ஆண்டவரோட பெரிய கிருபை. நாளைக்கு என்ன நடக்கும்னு நமக்கு தெரியாது. நம்மளோட ஜீவன் ஆண்டவரோட கையில இருக்கு. பாருங்க, நீங்க 2 நாளைக்கு முன்னாடி குற்றாலத்துல பாருங்க, குளிக்க போனவங்க ஒரு பெரிய வெள்ளம் வந்து ஒரு +1 படிக்கிற பையன் வந்து செத்து போயிட்டான் அப்படின்னு சொல்லி வாசித்தோம். அது மாதிரி போன வாரம் ஏர்போர்ட்ல ஒருத்தர் சவுதிக்கு போறதுக்காக ஃபேமிலியா வந்து ஏற்றி விட்டுட்டு அவரு ஜஸ்ட் ஏர்போர்ட் ஏறி இறங்கியிருக்காரு. அதுக்குள்ள ஒரு நியூஸ் வருது, அவங்க ஃபேமிலி, அவங்க ஒய்ஃப் 2 பிள்ளைங்க கார் ஆக்சிடென்ட்ல செத்து போயிட்டாங்கன்னு சொல்லி. அப்ப இந்த உலகத்துல நம்ம எதுவுமே நம்ம கையில இல்லை. நம்ம உயிரோடு இருக்கோம், நம்ம ஜீவனோடு இருக்கோம் அப்படின்னா ஆண்டவரோட பெரிய கிருபை. ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் என்ன பண்ணணும், நம்ம துதிக்கணும். ஆண்டவரே இன்னைக்கு ஒரு ஜீவனை கொடுத்தீங்களே, அதுவே ஒரு பெரிய ஆசீர்வாதம், அதுவே ஒரு பெரிய கிருபை. நீ தெரிஞ்சவங்க எத்தனையோ பேர் இன்னைக்கு இல்ல. உலகத்துல அவ்வளவு நடக்குது, நீங்க பேப்பரை பாத்தீங்கன்னா தெரியும். ஆனா நம்ம என்ன பண்ணோம், எல்லாமே ஆண்டவர் கையில இருக்க தொட்டு நம்ம உரிமையாளருக்கு நம்ம ஒப்பு கொடுத்து உண்மையா ஜீவிக்கிறோம். அப்படி ஜீவிக்கும் போது கர்த்தர் நிச்சயம் நம்மளை ஆசீர்வதிப்பாரு. அப்படி நம்ம உலக பிரகாரமான காரியத்தை கர்த்தர் கொடுக்கிறாரே நம்ம அனுபவிக்குமே நினைக்கலாம். அப்படி நம்ம அனுபவிக்கிறது ஆண்டவரோட அனுமதியை பொறுத்து. நம்ம பிரசங்கி 5ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். ஆண்டவர் ஒருக்கு செல்வத்தையும் ஐஸ்வர்யத்தையும் எவனுக்கு கொடுக்கிறாரோ அவன் அதிலே அனுபவிக்கவும் தன் பிரயாசத்தின் பலனை பெறவும் அவனுக்கு அதிகாரம் அளிப்பது தேவனுடைய அனுக்கிரகம்னு வாசிக்கிறோம். அப்ப கர்த்தர் கிருபையா நமக்கு அனுக்கிரகம் கொடுத்து நம்மள அனுபவிக்க செய்யறாரு. அது கர்த்தருடைய கிருபை. அப்ப ஆண்டவருடைய அனுமதியின்படி இந்த உலக வாழ்க்கையை அனுபவித்து ஆண்டவருடைய கையில எல்லாத்தையும் ஒப்பு கொடுத்து நம்ம ஆண்டவருக்கு தாழ்த்தி ஆண்டவருக்கு முன்னாடி பரிசுத்தமா ஜீவிக்கிறோம். அப்ப முதலாவது இந்த சங்கீதம் என்ன சொல்றது, ஆண்டவர் உரிமையாளர். அப்ப நாம் எல்லாரும் உக்கிரானக்காரர். அப்ப உக்கிரானக்காரர்களா நமக்கு ஆண்டவர் நம்ம கையில கொடுத்த எல்லாத்தையும் உண்மையா என்ன பண்ணணும், விசாரிக்கிற ஒரு உக்கிரானக்காரனா இருக்கிறோம். அது மட்டும் இல்ல, இந்த சங்கீதத்துல 2ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 24 யார் கர்த்தருடைய பர்வதத்தில் ஏறுவான், யார் அவருடைய பரிசுத்த பர்வதத்தில் நிலைத்திருப்பான். 4வது வசனம் கைகளில் சுத்தம் உள்ளவனும் இருதயத்தில் மாசில்லாதவனுமா இருந்து தன் ஆத்மாவை மாய்க்கு ஒப்பு கொடாமலும் கபடாய் ஆணையிடாமலும் இருக்கிறவனே. இந்த முதலாவது ஆண்டவர் உரிமையாளர் மட்டும் இல்ல, 2வது உத்தமத்தை விரும்புகிறவர். நம்ம அந்த உரிமையாளர் நம்மகிட்ட என்ன எதிர்பார்க்கிறாரு, நம்ம உத்தமமான ஜீவியம் செய்யணும்னு எதிர்பார்க்கிறாரு. அதுதான் இந்த 3ஆம் வசனம், இந்த 4ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். அப்ப அந்த உரிமையாளர் நம்மகிட்ட எதிர்பார்க்கிற உத்தமம் நம்ம கிட்ட இருக்கிறான். நம்ம உத்தமமா ஜீவிக்கிறோமா? யார் அவருடைய பர்வதத்துக்கு ஏறுவான், அவருடைய ராஜ்யத்துக்கு யார் போவா, அவருடைய தேவாலயத்துக்கு யார் போவா, அவருடைய ராஜ்யத்துக்கு போறதுக்கு, அவருடைய தேவாலயத்துக்கு போறதுக்கு என்ன தகுதி, அதுதான் இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம். அப்ப உரிமையாளர்களா இருக்கிற தேவன் நம்ம இடத்துல எதிர்பார்க்கிற உத்தமம் என்ன? ஏதேன்ல ஆண்டவர் என்ன பண்ணாரு, மனுஷனை படைச்சாரு, ஆதாம படைச்சாரு, எல்லாத்தையும் அவன் கையில ஒப்பு கொடுத்தாரு சுதந்திரமா. ஆனா ஆதாம் என்ன பண்ணான், பிசாசுக்கு கீழ்ப்படிஞ்சு ஆண்டவர் கொடுத்த எல்லா சுதந்திரத்தையும் பாவத்தினால எல்லாத்தையும் விட்டு போட்டுட்டான். ஆனா ஆண்டவர் என்ன பண்ணாரு, கல்வாரி சிலுவை 2000 வருஷத்துக்கு அப்புறம், 2000 வருஷத்துக்கு முன்னாடி கல்வாரி சிலுவிலே நமக்காக ஜீவனை தந்து அந்த சாத்தான்ட்ட ஆதாம் விட்டு போட்ட எல்லாத்தையும் மீட்டு நமக்கு ஒரு சுதந்திரத்தை, ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்காரு ஆண்டவர். அப்ப நமக்கு ஆண்டவர் கொடுத்த அந்த ஆசீர்வாதத்தையும் சுதந்திரத்தையும் ஆண்டவர் கொடுத்ததை நம்ம உண்மையா உத்தமமா காத்துக்கிறோமா, நம்ம ஆண்டவருக்கு முன்னாடி உத்தமமா ஜீவிக்கிறோமா, நன்மையும் சுதந்திரத்தையும் ஆண்டவர்லேன்னு பெற்ற நாம எப்படி இருக்கணும், உத்தமமா வாழணும். ஆதாமை போல இல்ல, ஆண்டவரை போல நம்ம வாழணும். அப்ப இந்த 3ஆம் வசனத்துல இருந்து 6ஆம் வசனம் வரைக்கும் நம்ம அதான் வாசிக்கிறோம். நம்ம உத்தமமா வாழ்றோமான்னு யோசிச்சு பார்க்கிறோம். உத்தமம் சாத்தியமா நம்ம யோசிச்சு பார்க்கலாம். உத்தமமா வாழ முடியுமா மனுஷன்? நம்மள மனுஷன் தானே. பாருங்க, எசேக்கியா பாருங்க உத்தமமா வாழ்ந்தாரு, தாவீது உத்தமமா வாழ்ந்தாரு, மோசே உத்தமமா வாழ்ந்தாரு, காலேப் உத்தமமா வாழ்ந்தாரு,
கபடற்ற உத்தம இஸ்ரவேல்னு சொல்லி ஆண்டவரே சாட்சி கொடுக்குறாரு நாத்தான் மேல. அப்ப அவங்க எல்லாம் உத்தமமா வாழ்ந்திருக்காங்க. அப்ப மனுஷர்கள் உத்தமமா வாழ்றது சாத்தியம்தான். அப்ப நம்ம ஜீவியத்துல ஆண்டவருக்கு முன்னாடி அவர் எதிர்பார்க்கிற உத்தம ஜீவியை நம்ம செய்யணும். சரி, உத்தமமா வாழணும். ஆண்டவர் நம்மள்ட்ட என்ன எதிர்பார்க்கிறாரு? முதலாவது அவரு யார் அவருடைய ராஜ்யத்துக்கு போகணும்னா, அவருடைய தேவாலயத்துக்கு போகணும்னா என்ன தகுதினா 4 தகுதி பார்க்கிறோம். முதலாவது இந்த 4ஆம் வசனத்துல பார்க்கிறோம். 4ஆம் வசனத்துல 4 விதமான தகுதி பார்க்கிறோம் பாருங்க. கைகளில் சுத்தம் உள்ளவனும், இருதயத்தில் மாசு இல்லாதவனும், தன் ஆத்மாவை மாயைக்கு ஒப்புக் கொடாமலும், கபடாய் ஆணையிடாமலும் இருக்கிறவனே. அப்ப 4 தகுதி எதிர்பார்க்கிறாரு. முதலாவது கைகளிலே சுத்தம், கிளீன் ஹேண்ட். 2வது இருதயத்திலே சுத்தம், பியூர் ஹார்ட். 3வது ஆத்மாவிலே சுத்தம், கிளீன் சோல். 4வது நாவிலே சுத்தம், கீப்பிங் த வேர்ட்ஸ் கிளீன். இந்த 4 காரியத்தை ஆண்டவர் எதிர்பார்க்காரு. அப்ப அந்த உரிமையாளர் நம்ம உத்தமமா ஜீவிக்கணும்னா இந்த 4 காரியம் நம்மகிட்ட இருக்கணும். முதலாவது என்ன இருக்கணும்? கைகள்ல சுத்தம், இருதயத்துல சுத்தம், அடுத்தது நம்ம ஆத்மாவில சுத்தம், கடைசியா நம்ம நாவில சுத்தம். இந்த 4 காரியத்தை நம்ம எதிர்பார்க்கிறாரு. முதலாவது கிளீன் ஹேண்ட், கையில சுத்தம். யோசிச்சு பாருங்க, நம்ம கை சுத்தமான கையா இருக்கா? களவு செய்யாம இருக்கமா? மற்றவங்களுடைய பொருளை அபகரிக்க கூடாது, கள்ளக்கணக்கு எழுதக்கூடாது, நம்ம செய்யற வேலையில உண்மையா இருக்கணும். இந்த கைனால எந்த பாவமும் செய்யக்கூடாது. தாவீதால ஏன் ஆலயத்தை கட்ட முடியல? அவன் நிறைய ரத்தத்தை சிந்தனால, அவன் கை சுத்தமா இல்லாதனால அவனால ஆலயத்தை கட்ட முடியல. ஆண்டவர் என்ன சொல்றாரு? உன்னோட கற்ப பிறப்பாகிய சாலமோன் அதை கட்டுவான்னு சொல்லி சாலமோன் அதை கட்டுறதை பார்க்கிறோம். அப்ப நம்ம ஆண்டவருக்கு முன்னாடி நம்ம கைகள் சுத்தமா இருக்கும்போது நிச்சயமா கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பார். அதைதான் இங்க நமக்கு எதிர்பார்க்கிறார் ஆண்டவர். ஒரு உத்தமத்தை எதிர்பார்க்கிறாரு, நம்ம கை சுத்தமா இருக்கணும்னு சொல்லி. அப்ப தூய்மை தேவை. நம்ம தூய்மையான ஜீவியம் செய்யணும், ஒரு பரிசுத்தமான ஜீவியம் செய்யணும். இத அர்த்தருக்கு காணிக்கை கொடுக்கறதுனா கூட நம்ம கை தூய்மையா இருக்கணும். பழைய ஏற்பாட்டுல நம்ம ஆபேல் காயினை பார்க்கிறோம். ஆபேலும் காயினும் ஆண்டவருக்கு காணிக்கை செலுத்தினாங்க. காயினோட காணிக்கை நிராகரிக்கப்பட்டது. ஆனா ஆபேலோட காணிக்கை அங்கீகரிக்கப்பட்டது. இதனால காயினை கர்த்தர் அங்கீகரிக்கவில்லை, அதனாலதான் அவனோட காணிக்கையை அங்கீகரிக்கவில்லை. அப்ப காயினை கர்த்தர் நிராகரித்ததுனால அவனுடைய காணிக்கையும் நிராகரிக்கப்பட்டது. ஆபேலையும் அவனோட காணிக்கையும் கர்த்தர் அங்கீகரித்தார். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆபேலை கர்த்தர் அங்கீகரித்ததுனால அவருடைய காணிக்கையும் அங்கீகரித்தார். அப்ப நம்மளோட காணிக்கை அங்கீகரிக்கணும்னா கூட நம்ம எப்படி இருக்கணும்? பரிசுத்தமா இருக்கணும். அப்ப நம்மளோட கைகள் பரிசுத்தமா இருக்கணும். சுத்தமுள்ள கைகளுள்ள மென்மேலும் பலத்து போவான்னு பாக்குறோம். அப்ப நம்ம எந்த வேலை செஞ்சாலும் ஆண்டவருக்கு உண்மையா இருக்கணும். 2வது சுத்தமுள்ள இருதயம். சுத்த இருதயம் உள்ளவர்களாகிய இஸ்ரவேலருக்கு தேவன் நல்லவராகவே இருக்கிறான்னு வாசிக்கிறோம். பியூர் ஹார்ட், நம்ம ஹார்ட் சுத்தமா இருக்கா? ஒரு மற்றவங்களுக்கு தீமை செய்யறது சிந்தையில சுத்தமா இருக்கா? மற்றவங்களுக்கு என்ன மாய்மாலமான காரியம் நம்ம ஜீவித்த இருக்கக்கூடாது, கோபம் இருக்கக்கூடாது, எரிச்சல் இருக்கக்கூடாது, பொறாம இருக்கக்கூடாது, மற்றவங்களை பழி வாங்குற குணம் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி ஒரு இருதயம் இருக்கக்கூடாது. இந்த இருதயம் இல்லாம ஒரு சுத்தமான இருதயம், பியூர் ஹார்ட்டை கர்த்தர் நம்மள்ட்ட எதிர்பார்க்கிறாரு. அந்த மாதிரி உத்தமத்தை எதிர்பார்க்கிறாரு. 3வது என்ன எதிர்பார்க்கிறது? ஆத்மா எப்படி இருக்கணும்? சுத்தமா இருக்கணும். நம்ம கைகள் சுத்தம் மட்டும் இல்ல, இருதயத்துல சுத்தம் மட்டும் இல்ல, ஆத்மாவில சுத்தமா இருக்கணும். இவங்க தேவாலயத்துக்கு தான் ஊர்வலம் போறாங்க, இந்த உடன்படிக்கை பெட்டி எடுத்துட்டு. தேவாலயம் அப்படின்னா 3 வார்த்தை. தேவ், லயம். தேவ் அப்படின்னா தேவன், அப்படின்னா ஆத்மா, லயம் அப்படின்னா வசிக்கும் இடம். அப்ப தேவாலயம் அப்படின்னா என்னன்னா தேவன் வசிக்கும் இடம் ஆத்மா. அப்ப அந்த ஆத்மா அப்படின்னா என்ன? தேவன் வசிக்கும் இடம், அதுதான் தேவாலயம். அப்ப காட் dwells in our soul, அதுதான் சர்ச். அப்ப தேவன் வசிக்கும் இடம் இந்த ஆத்மா எப்படி இருக்கணும்? நம்ம பரிசுத்தமா காத்துக்கணும், ஆண்டவருக்கு முன்னாடி உண்மையா இருக்கணும். அடுத்த 4வது ஒரு சுத்தத்தை பார்க்கணும், நாவிலே சுத்தம். நம்ம என்ன பண்ணணும்? கபடா யாருக்கும் ஆணையிடக்கூடாது, பொய்யான ஆணையிடக்கூடாது, பொய் சொல்லக்கூடாது, பொய்யான விளம்பரம் பண்ணக்கூடாது, பொய்யான ஆணை, பொய்யான வாக்குறுதி கொடுக்கக்கூடாது, எல்லாமே மிகையான பேச்சு இருக்கக்கூடாது, எக்ஸாசரேஷன் பண்ணி பேசக்கூடாது, அதுவும் ஒரு பொய் தான். நம்ம நாக்குல நம்ம சுத்தமா இருக்கணும். இந்த 4 காரியத்தை கர்த்தர் நம்ம எதிர்பார்க்கிறாரு. ஆண்டவர் உரிமையாளர் மட்டுமல்ல, உத்தமமான சந்ததியை எதிர்பார்க்கிறாரு. நம்ம உத்தமத்தை விரும்புற ஆண்டவருக்கு முன்னாடி நம்ம உண்மையா இருக்கணும். எப்பொழுது ஆண்டவர் ரத்தத்தால் கழுவப்பட்டு ஆண்டவருக்கு முன்னாடி பரிசுத்தமான கைகளோடு, சுத்தமான இதயத்தோடு, சுத்தமான ஆத்மாவோடு, சுத்தமான நாவோடு இருக்கும்போது கர்த்தர் நிச்சயமா நம்மளை ஆசீர்வதிப்பாரு. அப்ப ஆண்டவர் நம்மகிட்ட என்ன எதிர்பார்க்காரு? ஒரு உத்தமத்தை எதிர்பார்க்கிறாரு. அது மட்டும் இல்ல, 3வது உரிமையாளர் மட்டும் இல்ல, உத்தமத்தை எதிர்பார்க்கிறது மட்டும் இல்ல, 3வது உன்னதமான சந்ததியை உருவாக்குகிறவர். இந்த 24ஆம் அதே அதிகாரத்துல 6ஆம் வசனத்தை வாசிக்கிறப்பாங்க. இதுவே அவரை தேடி விசாரித்து அவருடைய சமூகத்தை நாடுகிற யாக்கோபு என்னும் சந்ததி.
இது பாருங்க, யாக்கோபு என்னும் சந்ததி, இஸ்ரவேல் கூட சொல்லல, யாக்கோபு. அப்ப பாருங்க, எத்தர்களையும் ஆண்டவர் ஏமாத்துறவர்களே கர்த்தர் என்ன பண்றாரு, தம்முடைய பரிசுத்த வாழ்க்கைக்கு, ஒரு விசுவாசம் உள்ள வாழ்க்கைக்கு கர்த்தர் அளிக்கிறார். கர்த்தர் எவ்வளவு கிருபை உள்ளவர் பாருங்க. இங்க இஸ்ரவேல்னு சொல்லாம யாக்கோபுன்னு சொல்லியிருக்காரு. அப்ப நம்முடைய ஜீவன் எப்படி இருந்தாலும் நம்முடைய ஆண்டவருக்கு கிருபையா என்ன பண்ணியிருக்காரு, நம்மள ஒரு பரிசுத்தமான ஒரு வாழ்க்கைக்கு அழைச்சிருக்காரு, ஒரு விசுவாசமுள்ள வாழ்க்கைக்கு அழைச்சிருக்காரு. அவரை விலையேற பெற்ற ரத்தத்தால் கழுவி நம்மள பரிசுத்தப்படுத்தியிருக்காரு. அப்ப அவரை விசுவாசிக்கிற அந்த பரிசுத்தமான வாழ்க்கைக்குள்ள நம்ம போகணும். நம்ம ரோமர் 4 அதிகாரம் 12 வசனத்துக்கு அப்புறம் வாசிக்கலாம். ரோமன் சாப்டர் 4 from verse 12. அப்ப இந்த பழைய ஏற்பாட்டு கால இஸ்ரவேலர்கள்லாம் விருத்த சேதனம் பண்ணப்பட்டவர்கள். நம்ம எல்லாம் விசுவாசிகள், நம்ம விசுவாசம் உள்ளவர்கள். அப்ப அந்த ரோமர்ல படிச்சு பாருங்க, அவங்க விருத்த சேதனம் உள்ளவர்கள், நம்ம விசுவாசிகள். நம்ம எப்படிப்பட்டோம், ஆபிரகாமுடைய சந்ததியா இருக்கிறோம். ஆபிரகாமுடைய சந்ததி ஈசாக்கின் சந்ததி, ஈசாக்கின் சந்ததி யாக்கோபின் சந்ததி, யாக்கோபின் சந்ததி அது யாரு, நீங்களும் நானும் யாக்கோபின் சந்ததி. அப்ப ஆவிக்குரிய பிரகாரமா நாம் எல்லாரும் அந்த யாக்கோபின் சந்ததியா இருக்கோம். எப்படி, விருத்த சேதத்தினால் அல்ல, விசுவாசத்தினாலே. அதான் இந்த ரோமன்ல வாசிக்கிறோம். அப்ப கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள் வாசிக்கிறோம். அப்ப நாம் எல்லாரும் இந்த உன்னதமான சந்ததியா ஆண்டவர் நம்ம அழைச்சிருக்காரு, யாக்கோபின் சந்ததியா அழைச்சிருக்காரு. இந்த யாக்கோபின் சந்ததி எப்படி இருக்கணும், உண்மையா இருக்கணும் ஆண்டவருக்கு. இந்த யாக்கோபின் சந்ததி உண்மையான சந்ததி, இது உன்னதமான சந்ததி. இவங்க எப்படி இருக்கிறாங்கன்னு சொல்லி ஒரு 3 காரியம் பார்க்கிறோம். முதலாவது, இவங்க என்ன எப்படி இருக்காங்க, இதுவே அவரை தேடி, முதலாவது அவங்க என்ன பண்றாங்க, ஆண்டவரை தேடுகிற சந்ததி. அது மட்டும் இல்ல, விசாரித்து ஆண்டவரை விசாரிக்கிறாங்க. 3வது, அவர் சமூகத்தை நாடுகிற யாக்கோபு, அவர் சமூகத்தை நாடுறாங்க. முதலாவது என்ன பண்றாங்க, இந்த சந்ததி யாக்கோபின் சந்ததி தேடுகிறார்கள். அடுத்தது 2வது விசாரிக்கிறார்கள். 3வது அவர் சமூகத்தை நாடுகிறார்கள். சீக் காட், நோ காட், வாண்ட் காட். இந்த 3 காரியம் இருக்கணும். முதலாவது நம்ம என்ன பண்ணணும், நம்ம வாழ்க்கையில என்ன பண்ணணும், ஆண்டவரை தேடணும். ஒரு பழமொழி சொல்லுவாங்க, திரைக்கடலோடி திரவியம் தேடுது. அந்த மாதிரி இல்ல, திரைக்கடலோடி ஆண்டவரை தேடக்கூடிய ஒரு வாழ்க்கை, ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை, திரைக்கடலோடி ஆண்டவருடைய திருப்பணி செய்யக்கூடிய வாழ்க்கை. அப்ப நம்ம தேடுறது, நம்ம என்ன பண்ணும், ஆண்டவர் எங்க இருக்காருன்னு தேடுறது இல்ல, ஆண்டவர் நம்ம கூடவே இருக்காரு, பக்கத்துல இருக்காரு. ஆண்டவர் தேடுறது அப்படின்னா, ஆண்டவரை ஆராதிச்சு அவருக்கு அருள்பணி செய்து அவருக்கு கீழ்ப்படிஞ்சு அவருக்கு பிரியமானபடி ஜீவிக்கிறது தான் ஆண்டவர் தேடுறது. அப்படி ஜீவித்து நம்ம வாழ்க்கையில ஆண்டவரை மகிமைப்படுத்தும் போது அது ஆண்டவர் தேடுறதா இருக்கும். அப்ப அதிகாலமே என்ன பண்ணோம், ஆண்டவரை தேடுறோம்னு பாக்குறோம். நம்ம என்ன பண்ணோம், ஆண்டவரை தேடணும், நல்லா ஆராதிக்கணும், ஆண்டவருக்கு உண்மையா இருக்கணும், ஆண்டவர் நமக்கு கொடுத்த வசனத்தின்படி கற்பனைப்படி ஜீவிக்கணும். அதுதான் ஆண்டவர் தேடுறது. இந்த யாக்கோபின் சந்ததி முதலாவது என்ன பண்றாங்க, ஆண்டவர் தேடுற சந்ததி. அப்ப நம்ம ஜீவித்துல ஆண்டவர் தேடுற சந்ததியா மட்டும் இல்ல, அவரை விசாரிக்கிற சந்ததி. நல்ல ஆண்டவரை பத்தி நல்லா பைபிள் படிச்சு நல்லா தெரிஞ்சுக்கணும். நம்மளால நம்ம புரியலன்னா நல்ல ஆவிக்குரியவங்கள்ட்ட கேட்டு விசாரிச்சு தெரிஞ்சுக்கணும். இது நம்மளுக்கு தெரியல, ஆண்டவரை பத்தி இன்னும் தெரிஞ்சுக்கணும். ஒரு இங்கிலீஷ்ல ஒரு பாட்டு கூட இருக்கு, நோயிங் யூ அப்படின்னு சொல்லி பாட்டு. ஆண்டவர்கிட்ட நல்ல ஆண்டவரை பத்தி நல்ல நாலேஜ் நமக்கு தெரியும். பைபிளை படிக்கணும், நமக்கு புரியாததை நம்ம ஊழியர்கார்ட்ட கேட்கலாம், நல்ல ஆவிக்கிறவங்கள்ட்ட கேட்கலாம். அப்படி வாசித்து நம்ம நல்ல நாலேஜை என்ன பண்ணிக்கணும், தெரிஞ்சுக்கணும். அதான் விசாரிக்கிற சந்ததி. அது மட்டும் இல்ல, தேடுகிற சந்ததி மட்டும் இல்ல, விசாரிக்கிற சந்ததி மட்டும் இல்ல, கடைசியா அவர் சமூகத்தை தேடுகிற சந்ததி. அவர் சமூகத்தை நித்தமும் தேடுங்கள் தாவீது சொல்றாரு. எப்போதும் அவர் சமூகத்தை என்ன பண்ணும், வாசிக்கணும். தாவீது என்ன சொல்றாரு, எப்பொழுதும் தேவனுடைய ஆலயத்தின் வாசற்படியில காத்திருப்பதையே தெரிந்து கொள்வேன்னு சொல்றாரு. அவருடைய சமூகத்தை எப்பொழுதும் நானும், எப்பப்பெல்லாம் ஒரு டைம் கிடைக்குதோ ஆண்டவர் சமூகத்தை நானும். அது மட்டும் இல்ல, ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறாரு. அவர் மோசேயிட்ட என்ன சொல்றாரு, என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும் சொல்றாரு. சேனைகளின் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறாரு. அப்ப அவருடைய சமூகம் எப்போதும் நம்ம ஃபீல் பண்ணோம். அப்ப நம்ம ஆண்டவருக்கு உண்மையான சந்ததியா இருக்கும்போது தான் அவருடைய பிரசன்னத்தை நம்ம ஃபீல் பண்ண முடியும். எப்போதும் நீங்க உங்க வாழ்க்கையில ஆண்டோட பிரசன்னத்தை ஃபீல் பண்றீங்களா, ஆண்டோட சமூகம் நம்ம கூட இருக்குது, ஆண்டோட பிரசன்னம் நம்ம கூட இருக்குன்னு ஃபீல் பண்றீங்களா? அப்படி ஃபீல் பண்ணீங்கன்னா உண்மையா நீங்க ஆண்டவரோட நெருங்கி இருக்கிறீங்கன்னு அர்த்தம். அப்ப எப்பொழுதும் நம்ம என்ன பண்ணோம், ஆண்டவரோட சமூகத்துல ஆண்டவரோட பிரசன்ஸ் என்ன பண்ணணும், ஃபீல் பண்ணி எப்பொழுதும் ஆண்டவர் சமூகத்துல வாழணும். இதுதான் இந்த உன்னதமான சந்ததி, யாக்கோபின் சந்ததி. அவரை தேடுகிற சந்ததி, அவரை விசாரிக்கிற சந்ததி, அவருடைய சமூகத்தை நாடுகிற சந்ததி. உண்மையா இருக்கணும். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். அந்த விசுவாசத்தோடு உண்மையோடு ஆண்டவருக்கு இருக்கணும். அப்ப உரிமையாளர் மட்டும் இல்ல, உத்தமத்தை விரும்புகிற ஆண்டவர் மட்டும் இல்ல, உன்னதமான சந்ததியை உருவாக்குறது மட்டும் இல்ல, கடைசியா ஒரு உன்னத ராஜா. 7ஆம் வசனத்துல இருந்து 10ஆம் வசனத்துல வரைக்கும் வாசிக்கலாம். வாசல்களே உங்கள் தலைகளை உயர்த்துங்கள், அநாதி கதவுகளே உயருங்கள், மகிமையின் ராஜா உட்பிரவேசிப்பார். யார் இந்த மகிமையின் ராஜா? அவர் வல்லமையும் பராக்கிரமும் உள்ள கர்த்தர். அவர் யுத்தத்தில் பராக்கிரமம் உள்ள கர்த்தராமே. வாசல்களே உங்கள் தலைகளை உயர்த்துங்கள், அநாதி கதவுகளே உயருங்கள், மகிமையின் ராஜா உட்பிரவேசிப்பார். யார் இந்த மகிமையின் ராஜா? அவர் சேனைகளின் கர்த்தரானவர், அவரே மகிமையின் ராஜா.
திருப்பி சேலா. சேலா அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்? நிறுத்தி நிதானிச்சு வாசிக்கணும். அப்ப நம்முடைய ஆண்டவர் ஒரு உன்னத ராஜா. அந்த உன்னத ராஜா உட்பிரவேசிக்கிறதுக்கு என்ன பண்ணும்? கதவுகள் எல்லாம் உயர்த்தப்பட வேண்டும். நம்முடைய இருதயமாகிய கதவுகள் ஆண்டவருக்கு முன்னாடி உயர்த்தப்பட வேண்டும். நம்முடைய இருதயத்தை ஆண்டவருக்கு திறக்கணும். ஆண்டவரை வரவேற்கணும். ஆண்டவரை துதிக்கணும். ஆண்டவரை ஆராதிக்கணும். ஆண்டவர் நம்முடைய இருதயத்துல வாசம் பண்ணணும். அது மட்டும் அவர் உட்பிரவேசிக்கும் ராஜா. அப்ப அந்த கதவுகள் உயர்த்தப்படும் போது ஆண்டவர் உள்ள உட்பிரவேசிப்பார். அதே போல நம்முடைய இருதயமாகிய கதவுகள் திறக்கப்படும் போது நம்முடைய உன்னத ராஜா நம்முடைய இருதயத்துல வந்து நம்மளோடு வாசம் பண்ணுவாரு. அப்ப கதவு உயர்த்தப்படும் போது அந்த ராஜா உட்பிரவேசிக்கிறது போல நம்முடைய இருதயமாக கதவு உயர்த்தப்படும் போது நம்முடைய இதயத்துல வந்து நமக்குள்ள வந்து ஆண்டவர் வாசம் பண்ணுவார். யார் இந்த ராஜா? யார் இந்த மகிமையின் ராஜா? 8ஆம் வசனத்தை வாசிக்கிறோம். அவர் வல்லமையுள்ள ராஜா. அவர் இந்த ராஜா யார்? அவர் வல்லமையுள்ள ராஜா, ஸ்ட்ராங் கிங். அது மட்டும் இல்ல, வல்லமையுள்ள ராஜா, அவர் மகிமையின் ராஜா, கிங் ஆஃப் குளோரி. அவர் மகிமையின் தேவன். அவர் மகிமையின் ராஜா. அடுத்தது அவர் வல்லமையுள்ள தேவன், ஸ்ட்ராங் கிங். அது மட்டும் இல்ல, அவர் பராக்கிரமமுள்ள கர்த்தர், மைட்டி காட், மைட்டி கிங். அது மட்டும் இல்ல, அவர் எதுல பராக்கிரமம் உள்ளவர்? யுத்தத்தில் பராக்கிரமம் உள்ளவர். அப்ப மைட்டி இன் பேட்டில். அப்ப நம்ம ஆண்டவர் யாரு? கிங் ஆஃப் குளோரி, ஸ்ட்ராங் காட், மைட்டி காட், மைட்டி இன் பேட்டில். அப்ப அவர் வல்லமையுள்ள தேவன். அவருடைய வல்லமை நம்ம எப்பொழுதும் ஆட்கொள்ளட்டும். அவர் மகிமையின் ராஜா. ஆண்டவர் எப்பொழுதும் மகிமைப்படுத்தி நம்ம ஜீவித்துல எப்பொழுது ஜீவிக்கணும். அவர் வந்து யுத்தத்தில் வல்லமையுள்ளவர். நமக்காக நம்முடைய யுத்தங்கள் எல்லாத்தையும் ஆண்டவர் செய்வார்னு சொல்லி நம்முடைய யுத்தத்தெல்லாம் ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுக்கணும். கர்த்தர் நமக்காக யுத்தம் செய்வார், நாம் சும்மா இருப்போம் என்று வாசிக்கிறோம். நமக்காக யுத்தத்தில் வல்லமுள்ள பராக்கிரமுள்ள கர்த்தர்ட்ட நம்மளுடைய போராட்டம், பிரச்சனை எல்லாத்தையும் ஒப்பு கொடுத்துடணும். ஏற்கனவே நான் சொன்னபடி அந்த ஆரோனுடைய கோல் உடன்படிக்கை பெட்டிக்குள்ள வந்த போது துளித்தது போல நம்முடைய பிரச்சனை எல்லாத்தையும் பிரசன்னத்துக்குள்ள கொண்டு வரணும். அப்படி கொண்டு வரும்போது நிச்சயமா கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பாரு. இந்த உன்னத ராஜா உட்பிரவேசிக்கிறதுக்கு நம்ம இருதயத்தை கொடுக்கணும். அப்ப நம்ம வாழ்க்கையில வரக்கூடிய போராட்டம், பிரச்சனை எல்லாத்தையும் ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்து ஜீவிக்கும் போது கர்த்தர் நம்மளுடைய எல்லா யுத்தத்தையும் அவர் நடத்துவாரு. அது மட்டும் இல்ல, கடைசியா இன்னொரு வாசிக்கிறோம். அவர் சேனைகளின் கர்த்தரானவர், லார்ட் ஆஃப் ஹோஸ்ட். நம்ம கர்த்தர் சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். நீங்க தனியா இருக்கீங்கன்னு நினைக்கவே வேண்டாம். அப்படி யாரும் நினைக்கிறீங்களா? ஏன் நான் தனியா இருக்கேன், எனக்கு யாருமே இல்லையே அப்படின்னு நினைக்கவே வேண்டாம். நம்ம தனியாவே இல்லை. நம்மளோட கூட யார் இருக்கிறார்? சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். லார்ட் ஆஃப் ஹோஸ்ட், யாக்கோபின் தேவன் நம்மோடு கூட இருக்கார். அவர் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். சேனையின் கர்த்தர் எப்போதும் நம்மோடு இருக்காரு. நீங்க விசுவாசிக்கணும். அவரோட பிரசனத்தை எப்பொழுதும் என்ன பண்ணும்? நீங்க உணரணும். அதனால இந்த தேவன் வந்து ஒரு வல்லமையுள்ள தேவன், மகிமையான தேவன், பராக்கிரமமுள்ள தேவன். அது மட்டும் இல்ல, கடைசியா அவரு சேனைகளின் தேவன். இந்த தேவன் நம்மோடு கூட இருக்கிறதுனால இந்த உன்னத ராஜா நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம ஜீவித்துல வர போராட்டத்துல, பிரச்சனையில ஆண்டவரையே சார்ந்து கொண்டு ஜீவிக்கணும். இந்த 4 காரியம் பார்த்தோம் இந்த ஆண்டவரை பத்தி. இந்த சங்கீதத்துல இவங்க தேவாலயத்துக்கு போறாங்க, மலை அடிவாரத்திலிருந்து உடன்படிக்கை பற்றி எடுத்துட்டு போகும்போது அவங்க கேட்கிற கேள்வியும் பதில் தான் இந்த சங்கீதம். இல்ல, ஆண்டவர் எப்படிப்பட்டவர் நம்ம பார்க்கிறோம். உரிமையாளர், உத்தமத்தை எதிர்பார்க்கிறவர், உன்னதமான சந்ததியை உருவாக்குகிறவர். கடைசியா அவர் உன்னத ராஜா. ஒன் who owns, one who desires uprightness, one who prepares the majestic lineage, one who is the heavenly king. இந்த ராஜா யாருன்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஆண்டவர் எப்படிப்பட்டவர் தெரிஞ்சுக்கிட்டோம். இதுக்கப்புறம் நம்ம எப்படி ஜீவிக்கணும்? இந்த ராஜா எப்படிப்பட்டவர், என்ன பண்ணோம்? இது நம்மளுடைய இருதயத்தை என்ன பண்ணும்? ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கணும். நம்முடைய இருதயத்தை உயர்த்தப்பட வேண்டும். அப்ப என்ன பண்ணும்? அவர் ஹார்ட் ஷுட் பி லிஃப்டட். நம்ம இருதயத்தை உயர்த்தப்படணும். 2வது என்ன பண்ணும்? உத்தமமாய் வாழ நம்மை ஆண்டவருக்கு அர்ப்பணிக்க வேண்டும். கமிட் டு லிவ் எ ரைட்டியஸ் லைஃப். அப்படி இருக்கும்போது கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அது மட்டும் 3வது, உன்னதமான தெய்வம் நமக்குள்ளே வந்து வாசம் பண்ண வேண்டும். மோஸ்ட் ஹை காட் ஷுட் லிவ் வித்தின் அஸ். இந்த 3 காரியத்தை செய்யணும். 1வது, நம்முடைய இருதயம் உயர்த்தப்பட வேண்டும். நம்முடைய வாழ்க்கையே உன்னதமான ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். உன்னதமான தேவன் நம்முடைய வாழ்க்கையில வந்து வாசம் செய்ய வேண்டும். இந்த 3 காரியத்தை செய்யணும். இந்த 3 காரியத்தை செய்யறதுக்கு நம்ம வாழ்க்கையை ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கணும். அதுதான் இந்த சங்கீதத்தை சொல்றது. அப்ப இருதயத்தை உயர்த்துங்கள், உத்தமமான வாழ்க்கை வாழ உங்களை ஒப்புக்கொடுங்கள். அப்படி இருக்கும்போது உன்னத ராஜா உங்களுக்குள்ளேயே பிரவேசிப்பார். அந்த பிரவேசிக்கிறது மட்டும் இல்ல, பிரவேசித்த உன்னத ராஜா உங்களை ஆளுகை செய்வார். இந்த மோஸ்ட் ஹை காட் வெல் அண்ட் ரூல் ஓவர் அஸ். இந்த சங்கீதத்தை நம்ம பார்த்தோம். கர்த்தர் எப்படிப்பட்டவர்? நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில முன்னேறதுக்கு அவர் என்ன எதிர்பார்க்கிறாரு, நம்ம எப்படி இருக்கணும் பார்த்தோம். நீங்க இந்த வீட்டுக்கு போய் இந்த சங்கீதத்தை நல்லா தியானிச்சு பாருங்க. நம்ம உன்னதமான தேவனுக்கு நம்முடைய இருதயத்தை தொடர்ந்து கொடுங்க. கர்த்தர் நம்மகிட்ட வாசம் பண்ணட்டும். நம்முடைய பிரச்சனை எல்லாம் எப்படி அவருடைய பிரசனத்துக்குள்ள கொண்டு வாருங்க. ஆரோனுடைய கோல் துளித்தது போல உங்க வாழ்க்கை துளிர்க்கும், செழிக்கும்,
பூக்கும், காய்க்கும், கனி கொடுக்கும். கர்த்தர் உங்களை எல்லாரையும் ஆசீர்வதிப்பார்கள். God bless you. ஆமென்.